தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோசுவா 1:3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு நான் கொடுத்தேன். 2ஆம் அதிகாரம் 9-11. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ராகாப் சொல்றாங்க, அந்த எரிகோவுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க. வேவுக்காரர்கள் போய் பார்க்கறாங்க. அவங்களுக்கு தான் சொல்றா, அப்படி உங்களை குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போய்விட்டது. ராஜான்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும்? இந்த சோதனை யுத்தம் வந்தா ஏத்து நிக்கணும். ராஜாவின் இருதயமே கரைந்து போய்விட்டு சொன்னால் காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு, அவர் வல்லமுள்ள தேவன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரிந்து விட்டு அந்த பட்டணமே பயந்து நடுங்கிருக்கு. இது முதல் வெற்றி. ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துட்டேன். கொடுத்தது போலவே அவர்கள் இருதயம் கரைந்து விட்டது. அப்புறம் பாருங்க, அந்த வேவுக்காரங்க வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ராகா அப்படி சொல்றாளா? 23-24. தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்குள்ளாக சொந்து போனார்கள் செய்தி சொல்றாங்க. கர்த்தர் சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டேன். ராகாப் சொல்கிறா, உண்மைதான். அதை அப்படியே சொல்றாங்க. இத்தனை நடந்து வரைக்கும் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, யோசுவா இன்னும் நாம ஏன் வெயிட் பண்றது, பாவம் போவோம், ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்தார் வந்து சொல்றாங்க, ஆகவே போவோம், பிடிப்போம் என்று சிவில் ஜனம் அவசரப்படுகிறார். அப்பதான் கர்த்தர் சொல்றார், வெயிட், அவசரப்படாத. நீ எவ்வளவு அவசரப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை, ஆகவே வெயிட் என்று சொல்லி விருத்த சேதனம் பண்ண சொல்றார். அநேக நேரங்களிலே நாம் அவசரப்படுவோம். சூழ்நிலையை பார்த்து, வெளி தோற்றத்தை பார்த்து, சில சந்தர்ப்பங்களிலே சனங்களுடைய பேச்சை கேட்டு அவசரப்படுவோம். நாம் ஒரு நாள் அவசரப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாருங்க, அதுதான் முக்கியம் நமக்கு. ஜனங்கள் சொல்லட்டும், இருக்கட்டும், சூழ்நிலை எல்லாம் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அநேக ஆண்டவர் ஆலோசனை கேட்காம அவசரப்பட்டு செய்து நஷ்டப்பட்டுட்டோம். அநேக விஷயங்கள் தோல்வி அடைந்தோம். ஏனென்றால் சூழ்நிலையை பார்த்து, ஜனங்களை பார்த்து அவசரப்பட்டுட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவசரப்படாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. எதையும் ஆண்டவர் சொல்றபடி செய்வோம், காரியம் வெற்றியாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.